முட்டை இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்கறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 10 இடியாப்பத்தை நல்லா பிச்சுட்டு அதில் சேர்த்துருங்க. முதல்ல பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வேக வேக மொத்தமே உடஞ்சி வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.